ராஜானே அவங்க ஒரு பண்ணைபுரத்துக்கு தேனி மாவட்டத்துக்கு போனதுக்கப்புறம் கூட கடிதம் போடுவார். ஒரு லெட்டர் என்கிட்ட ரொம்ப நாள் இருந்துச்சு. மதுரையில் எப்போ சித்திரை பொருட்காட்சி ஆரம்பம், அதுக்கு எம்எஸ் விஸ்வநாதன் இந்த தடவை இசை நிகழ்ச்சி நடத்த வருவாரா, இதை எனக்கு கேட்டு தெரிஞ்சு சொல்லவும் நான் வருகிறேன் அப்படின்னு ஒரு கடிதம் பலகாலம் இருந்துச்சு. அப்படி இளையராஜா சார் ராஜானோடைய கையெழுத்தில் கடிதம் என்கிட்ட இருந்துச்சு. அப்புறம் காலப்போக்கில் அந்த 2-3 வீடுகளில் இது பண்ணதில் எங்கேயோ இடத்துல கடிதம் அவர் கையெழுத்து போட்டு இருப்பார். எம்எஸ் விஸ்வநாதன் வந்து எவ்வளோ குருநாதராக நானே சாட்சி. அந்த கடிதம் ரொம்ப காலம் வச்சுருந்தேன், 30 வருஷமாக என்கிட்ட இருந்துச்சு. சாதாரண ஒரு போஸ்ட் கார்டு தான். என்ன எழுதியிருந்தது? என்ன செல்வராஜ் நலம் எல்லாம் நலம், இது மாதிரி நாங்களும் நல்லா இருக்கிறோம், எங்களுக்கு சில விஷயம் இது போயிட்டுருக்குது, நீ வந்து எப்படி இருக்கிறேன்னா இப்போ மதுரையில் சித்திரை பொருட்காட்சி தமுகத்தில் ஆரம்பிக்கிறதா நான் செய்தி கேள்விப்பட்டேன். அன்றைய அதில் ஒரு 15 நாள் போகும். அதில் என்றைக்கு எம்எஸ் விஸ்வநாதனோட அவங்களுடைய இசை கச்சேரி நடக்குன்றதை தெரிவிப்படுத்தினா நாங்கள் வந்து கச்சேரியை பார்க்குறதுக்கு வருவோம்னு. அப்போ எம்எஸ்வி வந்து இவ்வளோ பெரிய இடத்துல வச்சுருக்கிற குருநாதராக கடிதத்தில் இருந்தது போஸ்ட் கார்டில். அந்த கடிதம் மிஸ் ஆனது எனக்கு உண்மையில் இன்றைக்கும் வருத்தமாக இருக்குது. எங்கே போச்சு, ஏதோ சாவிக்கோ குங்குமத்தை எதுக்கோ ஒன்று கொடுத்தோம், ஒரு பத்திரிகையாளர் வாங்கிட்டு போயிட்டு கொடுக்குறது தான் மிஸ் ஆகிடுச்சா எப்படி போச்சுன்னு தெரியலை. உண்மையான பெரிய பொக்கிஷம் எம்எஸ்வி இசைஞானி வந்து அவர் அன்றைக்கே கொண்டாடி இருக்கிறார். சரி, வேடிக்கை பார்க்க வர்றது ஒரு தகவல் கேட்குறாரு எந்த தேதியில் எம்எஸ்வி வர்றாரா, நான் வந்து பார்க்க வர்றேன். அந்த மாதிரி அவருக்குள்ள இது அந்த